நான் பசங்களுக்கு வந்து காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணும் அப்படின்ற ஒரு ஃபியர் ஒன்று வந்துடும். லைஃப்பை பற்றியான ரியல் ஃபியர். அது இப்போ நிறைய பேருக்கு வந்துருக்கு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து கொஷின் கேட்குறாங்க, ராகுல் நான் ஃபைனல் இயர் முடிக்க போகிறேன், அடுத்து என்ன பண்ணணும்னு தெரில, ரொம்ப பயமாக இருக்குது, லைஃப் எப்படி போகும்னு தெரில, என்ன படிக்கிறதுன்னு தெரியல, ரிசர்ச் பண்ணி ரொம்ப டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்றைக்கி வந்து ஒரு பையன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினா, ராகுல் எனக்கு ரொம்ப டிப்ரெஸிங்காக இருக்குது, எனக்கு சூசைடலாக இருக்குது தாட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொன்னேன். லூஸ்தனமாக பேசாதடா, நான் உங்களுக்கு வீடியோ ஒன்று போடுறேன் அப்படின்னா, இந்த காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்றதுக்கு வந்து எனக்கு ரொம்ப சேடான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம 12 வருஷம் ஸ்கூலுக்கு போகிறோம், அதுக்கப்புறம் 4 வருஷம் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணி முடிச்சு நம்மளை தயாராகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் காசை வாங்கிட்டு ஸ்கூலு காலேஜ் எல்லாம் காசை வாங்கிட்டு நம்மளுக்கு வெளில அனுப்பிச்சி விட்றாங்க. நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு தெரில. நீங்கள் பாருங்கள், அடுத்த ஸ்டெப்பு தெரில. அதாவது காலேஜ் முடித்து ஃபைனல் இயர் முடித்து அடுத்த நாள் நம்மளுக்கு என்ன பண்ணணுன்றது தெரியல. எங்கே போய் வேலை தேடணும், நம்ம எவ்வளோ சம்பளம் நெகோஷியேட் பண்ணணும், அண்ட் எப்படி நம்ம ஃபினான்சஸ் மேனேஜ் பண்ணுறது, இந்தமாரி எந்த ஒரு நாலேஜுமே இல்லை. பேரண்ட்ஸுக்கு அறிவில்லை, ஓகே ஃபைன். ஏன்னா அவங்களுக்கும் எஜுகேஷன் சைடுக்கும் வந்து ஏன்னா எவ்ரி ஒன் ஹஸ் காட் தேர் ப்ரொஃபஷன். அவங்களுக்கு என்ன விஷயத்தில் தெரியுமோ அந்த விஷயத்தில் அவங்க வேலையை செய்கிறாங்க. ஒரு கவர்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஈவன் எங்களை மாதிரி கம்பெனிஸ் ரன் பண்ணுற சிஇஓஸாக இருக்கட்டும், ஏன் வந்து இதை வாய்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? இன்னமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரீஸில், இன்க்ளூடிங் ஆஸ்திரேலியாவில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு நிறைய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து நீ மாஸ்டர்ஸ் பண்ணிவிடு, பேச்சுலர்ஸ் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தவிர அவன் வந்து ஆஃபீஸில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இது எல்லாத்தை விட நிறைய ஸ்கில்ஸ் தேவை. நான் வந்து பேச்சுலர்ஸில் படித்த இன்ஜினியரிங்கில் படித்த கால்குலேஷன்ஸு, மேக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப லேட்டர் பார்ட் ஆஃப் த லைஃப்லலாம் வந்து ரொம்ப ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியில் தான் எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு இடமே கிடச்சிது. அது வரைக்கும் வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கு எங்கே யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு இடமே இல்லை. இது வரைக்குமே பேசிக் மேக்ஸு, பேசிக் ஃபிசிக்ஸு, பேசிக் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் 8th ஸ்டாண்டர்டில் படித்ததே போதும். அதுக்கப்புறம் படித்தது எல்லாமே தண்டம். ஸோ அந்த பையன் வந்து என்ன படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணி டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, தம்பிங்களா ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு படிங்க, வெப் டெவலப்மெண்ட்டுக்கு படிங்க, டென்டிஸ்டாக போங்க, எது பண்ணாலும் சரி, இட் இஸ் அ ஒர்க். உங்கள் லைஃப்பில் ஒர்க்குன்றது வந்து நீங்கள் ஏன் பண்ணுறீங்கன்றத ஒரு விஷயத்தை ஆன்சர் பண்ணுங்கள். பில்லு கட்டணும், அதுக்கு எனக்கு காசு வேணும், அந்த காசு ஒர்க்கு பண்ணால் கிடைக்கும். எனக்கு சொல்லலாம் இந்த ஒர்க் வந்து எனக்கு பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பேஷன் சொல்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு காசு நிறைய கொடுத்துட்டு அவங்கள வந்து ஒர்க்கை தவிர வேறு எதாவது பண்ணால் கிரிக்கெட் விளாட போவாங்க, இல்லை ப்ளே ஸ்டேஷனில் வந்து கம்ப்யூட்டர் கேம் விளாடுவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ டெக்னிக்கலி வந்து நம்ம பண்ணுற 10 ஒர்க்கில் ஏதாவது 1-2 ஒர்க் நம்மளுக்கு கிளிக் ஆகி அந்த ஒர்க்கை கொஞ்சம் ஹாப்பியாக பண்ணுவோமே தவிர ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுறதுக்கு வந்து இட்ஸ் நாட் நீடட். அது பேசிக்காக இட்ஸ் கிவ்ஸ் இஸ் மணி. அந்த மணியை வச்சு we can pay the bills. இவ்வளோ தான் இதில் லாஜிக். அதனால் நான் அதுக்காக இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிசர்ச்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒன்று பண்ணணுமா, ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க, அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்பர்னாலும் சரி, ஜாவா டெவலப்பர்னாலும் சரி, இல்லை வந்து டென்டிஸ்ட் ஆனாலும் சரி, யாருமே உங்களுக்கு கூப்பிட்டு 1 கோடி ரூபா சம்பளம்லாம் கொடுக்க போகிறது கிடையாது. எம்பிபிஎஸ் படித்த டாக்டரே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சின்ன கிளினிக் இருந்துச்சுன்னா அங்கே சின்ன பசங்களாம் வந்து டாக்டர் மாதிரி ஸ்டெத்தஸ்கோப்லாம் போட்டிருப்பாங்க. அவங்க எல்லாருமே எம்பிபிஎஸ் படித்தவங்க. அவங்க சேலரிகளோன்னு கேட்டு பாருங்க, நிறைய பேர் 20,000-30,000 தான் இருக்கும். அந்த எம்பிபிஎஸ் முடித்தவொடனே வெளில வந்தவங்களுக்கு. இட்ஸ் ஜஸ்ட் அ ஒர்க். நீங்கள் வந்து எதை படித்தாலும் சரி, யூ வாண்ட் டு டூ அ ஜாப். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்னு ஒரு விஷயம் வந்துட்டாலே இட் இஸ் சம்திங் போரிங். ஸோ அதில் வந்து எக்ஸைட்டிங்னு என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால் நீ உட்காந்து ரொம்ப நேரம் வந்து பீயிங் அ திங்கர் வந்து இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். நான் அதை பண்ண போகிறேன், இதை படிக்க போகிறேன், இந்த ஜாப் நல்லதா, அந்த ஜாப் நல்லதா, இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கலாமா, அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கலாமா? இப்போ அது எல்லாத்தையும் தெரிஞ்சு பெஸ்ட் ஆப்ஷன் தெரிஞ்சு உனக்கு யாராவது 1 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்க போகிறாங்களா? கிடையாது. ஏதோ ஒன்று சூஸ் பண்ண போகிற, ஏதோ ஒன்று பண்ண போகிற, ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒரு இடத்துல சம்பளம் கிடைக்க போகுது. இவ்வளோதான். நீ உட்காந்து 10 நாள் 20 நாள் வேஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நாளே உட்காந்து எதையாவது ஒன்று எடுத்து படி. பைத்தனையோ, Node.js-யோ, இல்லை இன்ஜினியரிங் சைட்னா கேட் சாஃப்ட்வேரையோ எதையாவது ஒரு எடுத்த படி, அதுக்கான ஃப்ரீலான்சிங்கை தேடு, வேலையை தேடு, போய் செய். அதுக்கப்புறம் உன் கரியர் பார்த்து சேஞ்ச் பண்ணுமா, எனக்கு செட் ஆகலை அப்படின்றத அப்புறம் நீ பாரு. பட் அகெயின் இந்த கரியர் பார்த்து சேஞ்ச் பண்ண எனக்கு வர கொஷின்ஸ்க்கும் கூட நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு விஷயம் உனக்கு கஷ்டமாக இருக்குது, ஒரு விஷயம் போர் அடிக்குதுன்றதுக்கு நீ இன்னொரு விஷயம் என்ன பண்ண போகிற? போய் கேம் விளாட போறியா, கிரிக்கெட் விளாட போறியா? இன்னொரு விஷயமும் இன்னொரு ஜாப் தான் பண்ண போகிற. அதுவும் இதேமாரி கஷ்டமாக தான் இருக்கும், அது இதேமாரி போரிங்காக தான் இருக்கும். ஸோ இதை எப்படி லவ் பண்ணுறதுன்னு கற்றுக்கோ. ஏன்னா அடுத்த ஜாப் வந்து உனக்கு பிடிக்கலன்னா அதுக்கு என்ன சொல்லுவ ரீசன்? இதோட அது பெட்டர் சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைம்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. பி அ டூவர் கைஸ். ஏன்னா பி அ திங்கர் வந்து இட்ஸ் வெரி ஈஸி சாய்ஸ். ஏன்னா நீங்கள் உடம்பு நோவாது, உடம்பு வளைஞ்சு ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி படிக்க தேவையில்லை. சும்மா அசால்ட்டாக ஈஸியாக யோசிச்சுட்டே இருக்கலாம். நம்மளுக்கு அது எப்போ அது எவ்வளோ நாள் யோசிச்சுட்டு இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வீட்டில் வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காத வரைக்கும் வந்து நம்ம ரொம்ப திங்கராக இருப்போம். ப்ரெஷர் கொடுத்ததுக்கப்புறம் வில் பிகம் அ டூவர். ஸோ அதுக்கு முன்னாடி டூவராக இருக்கிறது வந்து இட்ஸ் a பெட்டர் சாய்ஸ். உங்களோட சாய்ஸ், டிசிஷன்ஸ் எல்லாமே வந்து வில் பிகம் ஷார்ப்பர். திங்கராக இருக்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே டைலமாஸ் இருக்கும். when you become a doer, your decisions will be very sharp. நீங்கள் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து ப்ராக்டிக்கலாக யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இது எதுக்கு நான் சூஸ் பண்ணுறேன், இது எதுக்கு நான் சூஸ் பண்ணல அப்படின்றதுக்கு எல்லாத்துக்குமே ரீசன் பண்ணிவிட்டு நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. மைண்டுக்குள்ளே போயிட்டு ரொம்ப அது யோசிச்சுக்கிட்டு அதை டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. மை சஜஷன் இஸ் லைக் சே இப்போ வந்து இந்த ஆப்ஷன் பெஸ்ட்டு, அந்த ஆப்ஷன் பெஸ்ட்டு, அதெல்லாம் நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க. நாக்கரி போங்க. நீங்கள் ஒரு 4 டெக்னாலஜி இதை படிக்கணும் அப்படின்னு யூஸ் பண்ணிருக்கீங்களா, அதில் எத்தனை ஜாப் இருக்குன்னு பாருங்கள்.
எல்லாம் ஒரு 10,000 ஜாப் இருக்குது, 15,000 ஜாப் இருக்குன்னா ஓகே, நீங்கள் ஒரு 2-3 மாதம் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த 10,000 ஜாப் எங்கேயும் ஓடி போக போகிறது இல்லை. அந்த ஓப்பனிங்ஸ் இருக்கும், அதுக்கு எலிஜிபிள் ஆகுங்க, அதில் கேட்குற ஸ்கில் செட் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அதை போய் அப்ளை பண்ணுங்கள், கிடைக்கும். ஸோ இது சிம்பிள் as that. பி அ டூவர் கைஸ். நீங்கள் திங்கராக இருந்தீங்கன்னா லைஃப் வில் பி டிப்ரெசிங். ஏன்னா பிகாஸ் யூ டோன்ட் அச்சீவ் எனி திங் பீங் எ திங்கர். நீங்கள் திங்கராக உட்காந்து யோசிக்கிறப்ப எனக்கு என்ன காசு வராது, எனக்கு ஸ்கில் செட் உயராது, என்னோட திறமை உயராது, வேறு என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? டைம் மட்டும்தான் வேஸ்ட் ஆகும், எனக்கு வயசாகும். பீங் அ திங்கர் வந்து யூ பிகம் லைக் வெரி ஓல்ட் பர்சன். 2 months திங்கராக இருந்தீங்கன்னா 2 months கழிச்சு 2 months ஓல்டர், அவ்வளோதான். ஓகே, வில் கேட்ச் அப் அகைன் another video guys, and thank you so much and cheers.